வணக்கம் நண்பர்களே, இந்த நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் இன்றைய பகுதியில் தொடரும் அதிரடி ரெய்டு என்னென்ன கிடைத்திருக்கிறது, இனி அடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது, விஜய் குறிவைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு, அண்ணாமலை கொடுத்த அசைன்மெண்டா, அதிமுகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறதா நாம் தமிழர் கட்சி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் என்ன உரசல், இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் நாம் அலச போகிறோம். அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையை அடுத்து கிட்டத்தட்ட 550 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்த திரு செந்தில் பாலாஜி வெளியே வந்து அவர் கவனித்த அதே துறையில் நீடித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கும் நபர்கள் மீது அமலாக்கத்துறை ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான பல மதுபான நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனையிட்டு வருகிறது. இந்த சோதனைகளில் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதோடு தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மதிப்பு 5 கோடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரத்தில். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் கோவை வந்திருந்த போது பல செய்திகள் பேசியிருந்தாலும் குறிப்பாக சில விஷயங்களை அடிக்கோடிட்டு சென்றிருந்தார். அதன்படி தமிழகத்தில் மதுவிலக்கில் நடக்கும் ஊழல், மணல் கொள்ளையில் நடக்கும் ஊழல், சாலை திட்டப் பணிகளில் நடக்கும் ஊழல் குறித்து விரிவாக பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த ரெய்டின் ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது. கொங்கு பகுதியில் தற்போது அமைதியாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திரு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகவும், அதோடு மட்டுமல்ல, டெல்லி, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் எப்படி மதுவிலக்கு கொள்கையில் ஊழல் கண்டுபிடித்து அங்கிருக்கும் முதல்வர்கள் சிறை வரை சென்றதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை தமிழகத்திலும் அமல்படுத்துவதற்காக மத்திய அரசு தீவிரமாக இருக்கிறது என்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரத்தில். அதன் ஒரு போக்குதான் தற்போது நடந்து வரும் இந்த ரெய்டு என்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்திருந்த இஃப்தார் நோம்பில் திரு விஜய் கலந்து கொண்டிருக்கிறார். பல கட்சிகள் இதற்கு முன்பாக பலமுறை செய்திருந்தாலும் தற்போது விஜயும் அந்த விழாவில் இணைந்திருக்கிறார். இதற்கான பின்புலம் குறித்து விசாரிக்கும் போது முக்கிய அரசியல் தகவலும் ஒன்று பகிரப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர் வாக்கு முழுவதும் திமுக தன் வசப்படுத்தியுள்ளது. அதை உடைத்தெடுக்க வேண்டும் என்பது பாஜகவின் நீண்ட நாள் ஒரு திட்டமாக இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் பாஜகவின் முக்கிய தலைவர் ஒருவர் விஜய்க்கு நெருக்கமாக தற்போது கட்சியில் இணைந்திருக்கும் ஒரு நபர் மூலமாக ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதாவது சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் இனி குறிவைக்க வேண்டும், அப்போதுதான் அவருக்கான வெற்றி என்பது எளிதாக அமையும் என்கிற ஒரு செய்தியை தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கும் முக்கிய புள்ளி மூலம் பாஜகவின் தலைமை தூது அனுப்பியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று தாவேகா சார்பில் இந்த இஃப்தார் நோன்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மற்றொரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், தாவேகாவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு புதுவை ஆனந்த் இந்த நிகழ்ச்சியில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளிப்படையாக புறக்கணிக்கப்படவில்லை என்றாலும் இந்த நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்புகள் மற்றும் இதில் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும், இந்த நிகழ்வை எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களில் புதுவை ஆனந்தை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறது தற்போது கட்சியில் இணைந்திருக்கும் அந்த முக்கிய புள்ளி. அதோடு மட்டுமல்ல, விஜயிடம் நேரடியாக பேசக்கூடியவர்கள் அக்கட்சி சார்ந்து இருவர் தான். ஒருவர் புதுவை ஆனந்த், மற்றொருவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஆனால் கட்சியில் தற்போது இணைந்திருக்கும் முக்கிய புள்ளிகள் பலமுறை விஜய் தொடர்பு கொண்டும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததால் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புதுவை ஆனந்தை தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் புதுவை ஆனந்த் இந்த செய்தியை விஜயிடம் கொண்டு சேர்ப்பதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போது தாவேகாவுக்குள் எழுந்திருக்கிறது. மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு தன் பக்கம் வைத்திருக்கிறது. இந்த வாக்கு தான் தமிழகத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் தோல்வி பெறப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் அந்த வாக்குகள் இருக்கிறது. அதாவது அந்த 8% வாக்கை வீண் செய்யக்கூடாது என்கிற பேச்சுவார்த்தையை தற்போது அதிமுக தரப்பிலிருந்து நாம் தமிழர் பக்கம் தொடங்கி இருக்கிறார்கள். வெளிப்படையாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, மறைமுகமாக உங்களது ஆதரவு வேண்டும் என்கிற ஒரு கணக்கு வழக்கு தற்போது அதிமுக நாம் தமிழரிடையே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இதில் அதிமுக தரப்பிலிருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து பாக்கியராசன் சே, அன்பு தென்னரசு, விருகம்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாக ராவணன்குடியிலிருந்து ஒரு தகவல் கிடைக்கிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் நேரத்தில் அதிமுகவிற்கு ஒரு பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் மாஃபா பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் இடையேயான அந்த வார்த்தை போர் என்பது அக்கட்சியில் மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போதுதான் செங்கோட்டையனுடைய பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து மற்றொரு பிரச்சனையாக ராஜேந்திர பாலாஜிக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த வார்த்தை போர் என்பது மிகப்பெரிய சர்ச்சையை அக்கட்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடைசி தேர்தலில் ஆவடியில் களம் கண்ட
மாஃபா பாண்டியராஜன் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் விருதுநகர் தொகுதியை எதிர்பார்த்து பல காய்களை நகர்த்தினார். ஆனால் அதற்கு ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திமுகவின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, KKSSR, பெரிய கருப்பன் போன்றவர்களை எதிர்த்து அரசியல் செய்து அதிமுகவின் ஒரு சக்தியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதையே அவருடைய நடவடிக்கையில் தொடர்ந்து காட்டி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கள செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜியா அல்லது மேல்மட்ட அரசியல் செய்து கொண்டிருக்கிற மாஃபா பாண்டியராஜனா என்கிற ஒரு இடத்திற்கு அதிமுக செல்லும் போது அந்த தலைமை தற்போது ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற ஒரு தகவலும் விருதுநகர் அதிமுக வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. இவ்வாறான அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே அடுத்த வாரம் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் இருக்க போகிறார். ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதிகாரிகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் தான் அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்படுகிறார்கள். அந்த வகையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பட்ஜெட்டில் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய துறையின் செயலாளரோ இதுவரை அந்த பட்ஜெட்டிற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்கிற ஒரு விமர்சனம் கோட்டை வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. அதாவது அவருக்கு கீழ் இருக்கும் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அந்த அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவரோ கட்சியில் இருக்கும் நிர்வாகி போல் ஒரு நல்ல பெயரை எடுப்பதற்காக இதற்கு முன்பு திமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் சிறப்பு வாய்ந்த திட்டங்களை பட்டியலெடுத்து கொடுத்து அதை சட்டமன்றத்தில் பேசுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த தரவுகள் அனைத்தும் கோட்டையில் இல்லாததால் தற்போது ஒவ்வொரு மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் பல முன்னணி பத்திரிகை நிறுவனங்களிடம் அது குறித்தான தரவுகளை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறாராம். இதனால் தமிழகத்திற்கான சிறந்த பட்ஜெட் மற்றும் சிறந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் ஒரு மூத்த முக்கிய அதிகாரி கட்சி நிர்வாகி போல் கட்சி தலைமையிடம் நல்பெயர் வாங்குவதற்காக இதற்கு முன் திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட பல விஷயங்களை தரவுகளோடு எடுத்துக் கொடுப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப்போடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.